மார்னிங். இன்ஸ்பெக்டர். ராயப்பகடை திருடு போச்சா? எப்பயா? நான் வரேன். இந்த களவாடி போய் எங்கே இருக்கேன்? அங்கே கைவசம் யாரா இருக்கும்? ஏட்டு சார் கிளம்பியா? என்னையா திருடுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ போய் பாருங்க. ஐயா வணக்கம். அண்ணே மதராதண்ணே கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல கதவை திறந்தது யாருங்க? நான் தான் சார். மற்ற கதவெல்லாம் திறக்கிறப்ப சேதாரம் ஏதாவது இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உள்ள நுழைஞ்சோம். அலமாரியில் இருக்கிற நகை, பெட்டியில் இருக்கிற நகை எதுவுமே ஒரு நகை கூட இல்லை சார். ஏதோ தப்பு நடந்துச்சுன்னு மட்டும் புரிஞ்சுது. உடனே முதலாளிக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டோம். சிசிடி கேமராவோட புட்டேஜை பார்த்துருவோம். கடை அடைக்கும் போதே கேமரா ஆஃப் பண்ணிடுவோம் சார். சுத்தம். அப்புறம் கேமரா கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கீங்க. கரண்ட் பில் ஏறிடக்கூடாது பாருங்க. அதுதான் எல்லாரும் தனித்தனியா விசாரிக்கணும். உங்க யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, ஆனா எல்லாரையும் சந்தேகப்படுறேன். எப்படியா கண்டுபிடிப்ப? ஒன்றும் இல்லைண்ணே, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல ஆள் வந்துட்டு இருக்காங்க, கண்டுபிடிச்சிடலாம். என்னடி சொல்ற? சரி நான் வரேன். பயப்படாதே. என்னண்ணே மூச்சு சிறுசாயிருச்சு. சரி வா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரலாம். கண்டிப்பாண்ணே. என்னங்க ஒரு மணி நேரமா இந்த பாக்ஸ் இங்க இருக்கு. இந்த தடி மாட்டு பயலுக்கு இது என்னன்னு பாருங்கடா. நான் குண்டு கிட்ட வெடிச்சுமான்னு பயப்படுறாங்கங்க. சே வாய் மூடு. இருண்ணே பொறுண்ணே. இரியா. டேய் மதன சாவி குடுறா. இருண்ணே. ஏய் இரியா. வேணா வாண்ணே, வெடிச்சுக்கிட்டு தொலைச்சிட போகுது. பொறுண்ணே. ரத்தமா இருக்கு. நம்ம பிளான் இல்லையே, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு தெரியலையா? வெள்ளை வேட்டை வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு மினிக்கிட்டு இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு என் பொண்ணு வேணும். ராயப்பா அதான் பழிக்கு பழி வாங்குறத நினைச்சு என் கடமையில கை வச்சுட்டேடா. அப்புறம் எதுக்குடா என் பொண்ணை கடத்தின? என்ன பேசுறீங்க மிஸ்டர் ராயப்பன்? எனக்கு மிஸ்டரோட பொருள் வேணும், அவ்வளவுதான். அடுத்தவங்க சொத்தை பாதுகாக்கிறது என் பொழப்பு. எதிரிங்களை டார்ச்சர் பண்ணி பார்க்கறது என் பொழுதுபோக்கு. மற்றபடி இந்த ராபரி கிட்னாப்பிங் எனக்கு பழக்கம் இல்லை. ஹலோ சார், ஹவு டு டார்ச்சர் புக் எதிர பிஸியா இருக்காரு, கொஞ்சம் போனை வைங்க. சார் கொரியர். தேங்க்ஸ் சார். லெட்டர்ண்ணே படி. அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு ப்ளீஸ் என்னை தேடாதீங்க. இந்த லெட்டர் கிடைக்கிறப்ப நான் காதலிக்கிற பையனோட பத்திரமா இருப்பேன். என்றும் அன்புடன் உங்கள் திவ்யா. அடியே அப்போ ஒரு நாளைக்கு 4 படம் பார்க்கும்போதே நினைச்சேன்டி இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா நடக்குங்க. என்ன அவளை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சட்டையை பிடிக்க வந்த? இதான் பிள்ளைய வளர்க்குற லட்சணமா? ஆமா, பொம்பளை பிள்ளை தப்புனா ஆத்த கதையை கடவுரிலே இருங்க. பிள்ளைய வளர்க்குறதுல உங்களுக்கும் பங்கு இருக்கு. பொண்ணு ஓடி போச்சா இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா? நகைய களவாண்டவனையும் என் பொண்ணை கூட்டிட்டு போனவனையும் கண்டுபிடிச்சு 6 துண்டா வெட்டி காணா போனமாக்கல. கண்டிப்பா. இல்லப்பா அடுத்த உதவி எப்போ தேவைப்படும்? தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தேவைப்பட்டாலும் நான் ஃபாரின் வக்கீல் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லெவலே வேறு. வரட்டுமா? என் நேரம்டா. வாங்கண்ணே. The mobile number you have dialed is
கல்யாணி நம்மகிட்டயே வேலையை கட்டலோ. நீ எப்பறா இங்க? டேய், அதுக்கு முன்னாடி உன்னையே கேட்குறேன், நீ எப்பறா இங்க? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணி போறவன். கல்யாணம் பண்ணிக்க போறவள ஏன்னா கட்டி போட்டிருக்க? டேய், நீங்க 2 பேரும் என்ன கூட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்? யோ, நடக்கதை பார்த்தா இந்த 2 பேத்தையும் கட்டி வச்சிருக்கான் போல. யோ, என்னையா செய்றான்? அவனுக்கு எப்போ கோவம் வந்தாலும் அவனே அவனை அடிச்சுக்குவேன். நான் எப்படி பார்த்தா நம்ம 2 பேர் தான் அவனை அடிக்கணும். வா. இவனை என்னையா பண்ண? திவ்யா, திவ்யா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எங்கடா பயப்படாத, பதறாத. நம்ம மேட்டர் இங்க ஒளிச்சு வச்சுட்டு ஒரு குட்டி தூக்க தூங்கி இருந்துச்சா என்னைய சுத்தி இவங்க நிக்கிறாங்க. திவ்யா, 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 வா வா. இவங்க என்ன கடத்துனீங்க? ஏன்டா இவங்க கோல்டு செயினை கேக்குறாங்க? இங்க என்னதான்டா நடக்குது? சாவி போட்ட கோல்டு செயினா? ஏன் தெரியல, நேத்து நைட்டே அதை கழட்டி வச்சுட்டேன். செயின் அத்தாலே முடிஞ்சிச்சு. எதுக்காக இந்த பொண்ணுங்க கூடிய இந்த எங்கடா கோல்டு செயினை காணோம்? ரதியாட்டம் இருக்காளே. என்ன பண்றது? நமக்கு தேவை செயின் பெண்ணல்ல. என்கிட்ட நிறைய அழகு இருக்கா, இவகிட்ட பெரிய படிப்பு இருக்கா. ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா இவளை கல்யாணம் கட்டிக்க போறீங்களா? அதேதான். எங்க எப்போ நம்ம ரகசிய இடம்டா. டேய், கழுத்து வலிக்குதுடா. கண்டதும் காதல அவனுக்கு. என்னையா பேசுற? திவ்யா, 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 டேய், இப்போ ஸ்ப்ரே அடிச்ச பேப்பையில. ராயப்ப கார்ல போதைப் பொருளை பதுக்கி வச்சு உனக்கே தெரியாம வெவ்வேறு இடத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஓ, அதையுமே 2 கண்ணால பார்த்துருக்கேன். பாவி ராயப்பா. முதலே நாம ஒன்று கேட்டால் இவன் வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கான். சும்மா ஒன்றும் சாவி செயினை தேடி போயிருக்க மாட்டான். இதில் வேற ஏதோ மேட்டர் இருக்கு. சொல்றா, சொல்றாடா. என்ன தவிர்க்கிறேன்? என்னடா மலை மலையாக வரைஞ்சி வச்சிருக்கேன்? என்னடா மதுரை இருக்க மலையெல்லாம் காலி பண்ணி காசாக்கலாம்னு பார்க்குறியா?
ஏற்கனவே பாதி மலையை காண இவன் பிளான் வேலைக்காவது. அதுக்கும் மேலையா? அதனே இவனை நம்பலாமா? இவனை நம்பி நம்ம எப்படி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டில் இறங்குறது? நம்மலாம் ஒரே ஊருக்காரங்க தான்யா, ஒருத்தர் ஏன் மொத்த போகிறோம், பண்ணி தான் பார்ப்போம். சரி, ஓகே, டன். ஓகே, நான் போய் நம்ம மேட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய், அப்பையிலேருந்து கல்யாணி மேட்ருங்குது, என்னது? அது ஒன்றும் இல்லைடா, நாங்கள் 2 பேர் சேர்ந்தா ராயப்பன் நகை கடையை கொள்ளடிச்சோம். ஏய், அப்போ நீங்கள் தான் கடையை போட்டதா? ஆமாம், அது மட்டும் இல்லை, எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ, நான் கல்யாணம் கட்டிக்க போகிற பொண்ணு இவ தான் இனிமே உங்களுக்கு அண்ணி. டேய், இப்போதான் அண்ணின்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னடா ஐஃபை உனக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா? தக்காளி டேய். சரி வா போ. ஏய் இருப்பா, இதெல்லாம் திவ்யாவுக்கு தெரிஞ்சா 7 இயர் மேக்கோட சோனியா அகர்வால் மாதிரி இதெல்லாம் வேணாம், மனசுக்கு வச்சுக்காத, உனக்கு நம்ம இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி மனசை மாற்றிவிடுவா. நான் போய் அவளை வீட்டில் விட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு வரேன். சரி. ஏய் என்னடா இவ்வளோ நல்லா தானே இருந்தீங்க?